ஹாய் வணக்கம், நான் உங்கள் சுஜி. இப்போ என்னென்னா கதைக்கு போவோம். அது ஒரு அழகிய காடு. காடுனா நிறைய மரங்கள், பெரிய பெரிய குகைகள், பெரிய பெரிய விலங்குகள், இப்படி எல்லாம் சேர்ந்து பெரிய காடு. அப்படி ஒரு காடு. அதில் வந்து ஒரு அழகான பெண் சிங்கம். அழகான பெண் சிங்கம்னா உங்களுக்கே தெரியும், அழகான, ரொம்ப அழகான, கவர்ச்சியாக அப்படி. அது சின்ன வயசு, ஓகேவா? சின்ன வயசில் அது காட்டில் ஓடி திரிஞ்சு அவ்வளோ ஒரு என்ஜாய்பலாக அம்மாவோட ப்ரொடக்ஷனில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்போ கொஞ்சமாக வயசு கூட அது யோசிக்குது, நமக்கு ஒரு ஆண் சிங்கம் ஒன்று துணையாக இருக்கணும்னு தோணுது. அப்போ தான் ஒரு கம்பீரமான, ஒரு மொட்டத்தனமான ஒரு ஆண் சிங்கம் என்ன மாதிரி வச்சுக்கணும், அப்படி ஒரு சிங்கத்தை மீட் பண்ணுது. ஆமாம், அது ஒரு அழகான கம்பீரமான சிங்கம். அப்படி ஒரு சிங்கம். ஆமாம், அவங்க 2 பேரும் இப்போ காதல் பட்டு இப்போ தெரியும் தானே உங்களுக்கு. காதல் பட்டு 2 பேரும் பேசி அப்படி உல்லாசமாக இருந்து அவங்க ஒரு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சு சந்தோஷமாக ஒரு குகையில் வாழ்ந்தாங்க. அப்படின்னு வளமை போல தான் ஆண்கள் வெளியே போயிட்டு, நம்ம வேலைக்கு போயிட்டு வர மாதிரி தான் ஆகணும். ஆண் சிங்கம் வெளியே போயிட்டு வேட்டையாடி மிருகங்களை கொண்டு வந்து நம்ம பெண் சிங்கத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்படியே அவங்களுக்கு வாழ்க்கை போகுது. அப்போது ஒரு நாள் பெண் சிங்கம் வந்து கர்ப்பமாக இருக்காங்க. அப்போது ஒரு குட்டி பெண் சிங்கம் ஒன்று கிடைக்கிது அவங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வாழ்க்கை வந்து. அப்படி ஒரு பிரகாசம், அவ்வளோ ஒரு பிரகாசம், அப்படி ஒரு நல்லா இருக்குது அந்த வாழ்க்கையில். ஆண் சிங்கம் நிறைவேறாத ஆசைகள் இருந்திருந்தால் நீ என்கிட்ட சொல்லு, நான் உன்னை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் சிங்கத்துக்கிட்ட அந்த பெண் சிங்கத்துக்கிட்ட சொல்லுது. அந்த பெண் சிங்கம் சொல்லுது, நீங்கள் கிடைச்சதே ஒரு பெரிய வரம், இதுக்கு மேலே எனக்கு என்ன நிறைவேறாத ஆசை கிடைக்கணும், உங்களை போலவே ஒரு அழகான பெண், வாழ்க்கையே இது போதும் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட ஆண் சிங்கத்துக்கு பா அப்படின்னு போகுதுங்க. ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கே தெரியும் தானே, ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட நீங்கள் தான் உலகம், நீங்கள் உங்களை விட ஒரு பொக்கிஷம் இங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும், அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங். அப்போ திடீர்னு அந்த குடும்பம், அப்படி அழகான குடும்பத்தில் திடீர்னு கல்லை தூக்கி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அப்போ நடக்குது. அப்போ ஒரு நரி வந்து சொல்லுது, உங்கள் ஆண் சிங்கம் வந்து இன்னொரு பெண் சிங்கத்தோட தொடர்பில் இருக்காரு அப்படின்னு ஒரு நரி வந்து சொல்லுது ஒரு பெண் சிங்கத்துக்கிட்ட. அந்த பெண் சிங்கம் சொல்லுது, நான் என் கணவர் வந்து அப்படிலாம் செய்ய மாட்டார், அவர் என் மேலே லவ் கூட வச்சுருக்காரு, அப்படி காதல் நிறைய வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு குட்டி நம்பிக்கையில், பெரிய நம்பிக்கையில் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாள் இது அப்படியே போகுது அவங்க மனசில். அது ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கு